அரியலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியான சரவண வேல்ராஜ் IAS ஆய்வு செய்தார். குடிநீர் குழாய் பணிகளை பார்வையிட்ட சரவண வேல்ராஜ், மண்ணில் குழாய் பதிக்கப்பட்ட ஆழம் என்ன, அதில் பதிக்கப்பட்டுள்ள குழாயின் அகலம் என்ன என்று கேள்வி எழுப்பி அந்த குழாயை தான் பார்க்க வேண்டும் என்று மண்ணை வெளியே எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதை கேட்ட அதிகாரிகள் திடுக்கிட்டு போய் உடனே வேலை செய்த தொழிலாளர்களை அழைத்து குறித்த இடத்தில் மண்ணை அப்புறப்படுத்தி குழாய் வெளியே எடுக்கப்பட்டதும் அதனை சரவண வேல்ராஜ் பார்வையிட்டார். அந்த குழாயை கண்ட அவர், குழாய் இணைப்பு இவ்வளவு தூரம் வந்துள்ளது, மக்களுக்கு இன்னும் ஏன் குடிநீர் இணைப்பு தரவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதிகாரிகள் திருவென விழித்தனர். இதை கண்ட அவர், உங்கள் வேலை இப்படித்தான் இருக்குமா என்று திட்டியவாறு அடுத்த இடத்திற்கு சென்றார். செந்துறையை அடுத்த கிராமத்தில் தரைமட்ட குடிநீர் தொட்டி மீது ஏறி ஆய்வு செய்தார். அப்போது தொட்டிக்குள் பழைய தண்ணீர் தேங்கி நிற்பதை கண்டு திடுக்கிட்ட அவர், வேலைகள் அப்படியே நிற்கின்றன, இவையெல்லாம் பழைய வேலை என்று திட்டியவாறு தொட்டியில் இருந்த ஏணி வழியாக கீழே இறங்கினார். இதையடுத்து செந்துறையில் உள்ள குழாய்கள் பராமரிப்பு மையம் மற்றும் குடிநீர் மையம் என்ற இடத்தில் ஆய்வு செய்தார். அந்த இடத்திலும் பணிகள் முற்று பெறவில்லை. பணிகளுக்காக வாங்கப்பட்ட குழாய்கள் அதிக அளவு அந்த இடத்தில் தேக்கப்பட்டு கிடந்தன. இதை பார்த்த சரவண வேல்ராஜ், அவர்கள் பணிகளுக்காக வாங்கப்பட்ட குழாய்கள் இங்கே இருக்கும்போது எந்த குழாய்களை பதித்தீர்கள் என்று அதிகாரிகளை சத்தம் போட்டார். இதன் பின்னர் அறைக்குள் சென்ற அவர், இந்த அறை என்ன உபயோகத்திற்கு உள்ளது என்று அதிகாரிகளை கேட்க பதில் தெரியாமல் அதிகாரிகள் விழித்தனர். இதைத் தொடர்ந்து செந்துறை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் மேலாண்மை திட்டப் பணிகளுக்கான வரைபடங்களை கொண்டு வருமாறு கேட்ட கண்காணிப்பு அதிகாரி சரவண வேல்ராஜ் அது குறித்து ஒவ்வொரு அதிகாரியிடமும் விசாரித்தார். ஆனால் ஒரு அதிகாரிக்கு கூட அது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை. ஒரு அதிகாரியிடம் ஒரு குழாயின் விட்டம் என்ன என்று கேட்டபோது அவர் திருவென விழித்தார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மட்டுமல்ல, அரியலூர் நகராட்சி மற்றும் அனைத்து துறையை சேர்ந்த எந்த ஒரு அதிகாரியும் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இதனால் கடும் அதிருப்தியடைந்த அவர், சண்டே கிளாஸ், டோட்டல் வேஸ்ட் என்று திட்டியவாறு அடுத்த இடத்தை நோக்கி சென்றார். இடையில் அதிகாரிகளை பல முறை திட்டியவாறே சென்றார். கடைசியாக அரியலூர் பளிங்கு ஏரியை ஆய்வு செய்தார். அந்த ஏரியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுச்சுவர் கட்டும் பணி மற்றும் விளக்குகள் அமைக்கும் பணி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இதில் எந்த ஒரு பணியும் முற்று பெறவில்லை என்பதை கண்டறிந்தார். இந்த பணிகளை பார்வையிட்ட கண்காணிப்பு அதிகாரி சரவண வேல்ராஜ், பணிகளை பார்வையிட்டு முடித்ததும் இந்த திட்டத்திற்கு 50 லட்சம் ரூபாய் வேஸ்ட், இதில் மீதமுள்ள 15 லட்சம் ரூபாயை கொண்டு ஹைமாஸ்ட் விளக்கு அமையுங்கள், சிறிய விளக்கு போட்டால் இரவு நேரத்தில் குடிகாரன் உடைத்து விடுவான், கழற்றி சென்று விடுவான், பெரிய விளக்கு போட்டால் சிறப்பாக இருக்கும் என்று அறிவுறுத்தினார். ஒரே நாள் ஹை மாஸ்டர் போட்டால் கொஞ்சமா அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷமா அது நிற்கும். 5 வருஷத்துக்கு அது யூட்டிலைசேஷன். சரவண வேல்ராஜின் இந்த அதிரடியால் உடன் சென்ற அதிகாரிகள் திணறி போயினர். இவரை போலவே ஒவ்வொரு அரசு உயர் அதிகாரிகளும் மக்கள் பணிகளை முறையாக கண்காணித்து அறிவுறுத்தினால் அரசின் வளர்ச்சி பணியில் கீழ்நிலையில் நடக்கின்ற தவறுகள் முற்றிலும் களையப்படும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் சட்டநாதன் மற்றும் வேல்ராஜ்.
வச்சுக்கோங்க.